ஓகே, வணக்கம். ஹரிபிரசாத். ஸ்டே பண்ணுறது வந்து விஜிஎன் சப்போர்ட். ஸோ மார்னிங் ஒரு எமோஷ்னலான சுச்சுவேஷன். பேபி வந்து திடீர்னு வந்து ஃபால் டவுன் ஆயிட்டாங்க. அது தெரிஞ்ச உடனே நானும் என் கசின் வந்து உடனே ஓடி கீழே வந்தோம். கீழே வந்து ஹோல்ட் பண்ணலாம்னு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுவோம். ஆனால் எங்களுக்கே தெரியல எப்படி எப்படி விழுந்துருவாங்க. 2 பேருமே ஹோல்ட் பண்ணி கை இப்படி பிடிச்சிட்டு ஹோல்ட் பண்ணியிருந்தோம் கொஞ்ச நேரம். அந்த ஒரு 2 செகண்ட்ஸ் கேப்ல மக்கள் ஒரு 4 பேர் வந்தாங்க. உடனே அவங்களுக்கு ஒரு பெட்ஷீட் கொண்டு வந்தாங்க. பெட்ஷீட் பிடிக்க சொல்லி மேலே போயிட்டு 3rd ஃப்ளோருக்கு ஃபர்ஸ்ட் போயிட்டோம். அங்கே வந்து டோர் லாக் பண்ணதுனால 2nd ஃப்ளோரில் வந்து நாங்கள் வந்து உள்ளேக்கு வந்துட்டு, ஸோ டச் வுட் அங்கே பிடிக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண வேண்டியது வந்தது. அந்த பேலன்ஸ் பிடிச்சிட்டு இந்த பேபின் ஃபர்ஸ்ட் ஷர்ட் பிடிச்சிட்டு கீழே இறக்கலாம் வந்துச்சு. ஆனால் அது கொஞ்சம் ஷர்ட் வந்து வெயிட் தாங்குமான்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் ஹேண்ட் பிடிச்சா சேஃபாக இருக்கும்னு ஹேண்ட் பிடிச்சிட்டு கீழே கரெக்டாக. ஸோ டச் வுட் பை காட் கிரேஸ் பேபி வாஸ் சேஃப். குழந்தைய தூக்கும்போது உங்களுக்கு எப்படி உணர்வு உணர்வு? அது ரியலி ஒரு ஒரு எமோஷனலான சுச்சுவேஷன். ஏன்னா அந்த பேபின் டச் பண்ண உடனே ஐ வாஸ் ஸ்கேர்டு. ஏன்னா 2 பேர் சேஃபாக கொண்டு வரணும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக சேஃபாக ஐ மீன் அந்த அந்த சுச்சுவேஷனில் வந்து சேஃபாக கொண்டு வர்றது தான் 2 பேருக்குமே சேஃப். அதனால ஸோ நான் பிடிச்ச இடம் கரெக்டாக ரைட்டாக நான் அந்த கை கீழே எப்போ பிடிச்சாலும் பேபிக்கு சேஃபோ. ஸோ அது சேஃபாக நான் கீழே இறக்க முடிஞ்சது என்னால். சரி, எல்லாம் பாராட்டுறாங்க. எப்படி குழந்தை காப்பாத்திட்டீங்க? எனக்கு பாராட்டுனது அப்படி தெரியல. பட் அந்த குழந்தையோட இது வந்து காப்பாத்துறது வந்து எனக்கு, ஏன்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹியூமன் லைஃப். ஸோ அது எனக்கு ரொம்ப, எனக்கே ஒரு ரொம்ப வந்து இதுவாக இருந்தது ஆக்சுவலாக. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.